நான் சூர்யா வாட்டர் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் 2 மெம்பரைனை சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் தண்ணியோட டிடிஎஸ் கம்மியாகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ 2 மெம்பரைன் 500 லிட்டரோ இல்லை 1000 லிட்டர் ரெண்டும் கனெக்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பம்ப்லேருந்து ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து தண்ணி போகிறது வந்து மெம்பரைனோட ஓரிங் வந்து பகுதியில் தான் போகணும். லோடு பண்ணும்போது இந்த மெம்பரின் ஓரிங்க்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு லோடு பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ண சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோட கனெக்டர் இப்போது பம்போட ஓரிங் வந்து பம்ப்லேருந்து வர்ற தண்ணி வந்து இந்த மெம்பரினோட இந்த ஓரிங் இருக்கும், இன்னொரு சைடில் ஓரிங் இருக்காது. அப்போ ஓரிங் இருக்கிற சைடில் தண்ணி போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மெம்பரினில் வந்து 2 மெம்பரினுக்கு இடையில இந்த கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டர் வந்து கரெக்டாக ஆயில் போட்டு கரெக்டாக சீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதையும் அவர் செக் பண்ணுறேனாரு. பட் அது வந்து அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பட் அவர் பண்ண மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்டு கேப் இருக்கு இல்லையா, எண்டு கேப்லையும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வரும். அந்த பீஸ் தான் மெம்பரிலேருந்து பிரித்து வரக்கூடிய நல்ல தண்ணியை கனெக்ட் பண்ணும். அந்த பீஸ் அவர் போடாதங்காட்டிக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேர்ந்து வந்தங்காட்டிக்கு அவருக்கு வந்து டிடிஎஸ் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு. அவர் அந்த எண்டு கேப்லேருந்து அந்த பீஸை கழட்டி வீசிட்டேனாரு. அப்புறம் புது எண்டு கேப்லேருந்து இந்த பீஸ் கொடுத்துட்ருந்தோம். அதை அவர் மாட்டினதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் யூனிட்டில் மெம்பரின் புதுசு போட்டும் உங்களுக்கு இதே மாதிரி சால்ட் வாட்டர் வருது, டிடிஎஸ் கம்மியாகலைன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மெம்பரின் வந்து கரெக்டாக ஓரிங் கிட்ட லோடு பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இன்னொன்று 2 மெம்பரின் போகிறீங்கன்னா 2 மெம்பரின் இடையில இந்த கனெக்டர் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். 3வது எண்டு கேப்பில் இருக்கக்கூடிய இதே மாதிரி இருக்கிற கனெக்டர் கரெக்டாக லாக் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்னொன்று இன்கேஸ் நீங்கள் டொமஸ்டிக் இதில் போடுறீங்க அப்படின்னா, சில நேரத்தில் டொமஸ்டிக்கில் ட்ரீட்டட் வாட்டருக்கும் அது இருக்கக்கூடிய உள்ளே இருக்க பீஸ் உடஞ்சிருக்கும். மெம்பரின்லேயும் இதே மாதிரி ஒரு பீஸ் வரும், இந்த மாதிரி ஒரு பீஸ் வரும். அந்த பீஸ் உடஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எஃப்ஆரை மாற்றிடுங்க. எஃப்ஆரில் இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் மாறாமல் அதே சால்ட் வாட்டர் வரும். தேங்க்யூ.